எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்ணுறதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார்கிட்ட கதை கேட்டதுக்கப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி versatile, வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டைரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்தித்து கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை, இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோடய முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன், சினிமாவில் எதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி எதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார், இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இங்கே உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்போவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்கார். எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவர் தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட்
இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்சம் நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவர். அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும், பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு, அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர், அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச்சில் ஷூட் பண்ணனாலாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டாக இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோடு, இது என்னோட முதல் மேடை நடிகனா, எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தேட்டர்ஸில் வருது, எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார், எல்லோரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சாந்தினியோடையும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி அதை ஐம் டீமிங் அப் வித் தெம். ரொம்ப சொன்ன மாதிரி March 21 வருது, தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரது ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் தி வெரி பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்யராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமமில் வந்து இவர், அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். இங்கே இருக்கிறவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை, நிறைய லேட்டாக தான் வந்தேன்.
2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் யாரும் சரியாக தெரில எனக்கு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னென்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக அந்த குவாலிட்டியை பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம் ஆக்சுவலாக. அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வேறு இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவர் முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரில. அவர் வந்து அவரும் எக்ஸலண்ட்டாக நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் லெஃப்ட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்டு சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோட் சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம். நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் KS சித்ரா அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 million வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ரா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா பைத்யநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு when we came to the business arena அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ளே வந்தார் எங்களுக்கு. ஆல்ஃபா 3 இளமாறன் சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாக் ப்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலாக. இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து March 21st தியேட்டரில் வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நான் கொரியோகிராஃபர் ஸ்ரீகிருஷ். இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்வை சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து ஃபுல்லாக நியூ கம்மர் ஹீரோயின்னொன்னே
தம்பியாக நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து ஜென்ரலாக நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணால் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யோசித்து முழுக்க லைவ் லொக்கேஷனில் ஆல் த ரிஸ்க் தம்பி அண்ணன் தான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். லோக்கல் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருப்போம், சிட்டியோட டாப் ஷூட் பண்ணியிருப்போம், டி நகர் மொத்தமாகவே லைவ் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பிரத்யூஷ் பேதரும் பூர்ணிமா ரவியும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது காரணம் ஆர்டிஸ்ட்டும் டைரக்ஷன் டீமும் தான். அப்புறம் அந்த சாங் பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் வந்து தாலிலோன்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டு காமிச்சார். அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சித்ராமா பாடினது. விவேக் பிரசன்னா சாரும் சாந்தினி மேமும் பண்ணியிருப்பாங்க. அது நாங்கள் ப்ராப்பராக அழகாக செட்டில் ஷூட் பண்ணோம். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸு படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கும் முக்கியமாக பாக்யராஜ் சார் அண்ட் ரவி சார் 2 பேரும் நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க 2 பேரும் எங்களை ப்ளஸ் பண்ண வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சாரி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது அருண் பாரதி பிரதர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் நிறைய படம் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு நண்பர் மகேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் இப்போ நம்மளோட இல்லை. அவர் ஆக்சுவலி நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற போது ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சவொடனே ஆக்சுவலி ஒரு சூழ்நிலையில் தவறிட்டார் அவர் அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி. அவர் எனக்கு நான் 2014 சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் ஒரு இடங்களில் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அவர் எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நண்பர். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் அவர் என்னை என்கரேஜ் பண்ணுவார். லைக் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்ற மோட்டிவில் அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது. பட் இந்த படத்தை பண்ணும்போது இது பைலட் ஃபிலிமாக இருக்கும்போது லைக் ஏன்னா இப்போ நானே ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது ஐ ஹேவ் ஒரு லெவல் ஆஃப் டெரிட்டரி தான் எனக்கு அந்த இது இருக்கும் நம்மளுடைய கால் எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன புதுசாக போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்கமிங் லிரிசிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் லிரிசிஸ்ட் தான் அந்த டீம் இது பண்ணுவாங்க. பட் தம்பிதுரை சார் ஹி கேவ் மீ த ஃப்ரீடம். நீங்கள் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்போ மகேஷ் பாலகிருஷ்ணன் பிரதருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாங் கொடுத்தேன். அந்த சாங் நல்லா அவர் எழுதுனதும் இன்னொரு சாங்கும் சித்ராமோட சாங்கும் அவர் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பண்ணால் அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு. உண்மையாகவே சொல்ல போனால் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிபேட் ஃபிலிம் அவர் பண்ணதுனால அவர் எஃபர்ட் போட்டு பண்ணார். பட் அந்த ரெக்கார்டிங்காக அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பார் எப்போ சித்ராமா ரெக்கார்டிங், பிகாஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அப்போ அவங்க அமெரிக்கா US டூரில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சூழ்நிலையில் தவறிட்டார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் அவருக்கு நான் இந்த மேடை அவர் இருக்க வேண்டிய மேடை, அவர் இல்லாதது நான் ஒரு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். பட் அவருடைய சாங் அவர் இந்த அவர் சாங் மூலமாக அவர் கண்டிப்பாக உயிர் வாழ்வார்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. முதல்ல நான் என்னுடைய பச்சையப்பன் கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட கல்லூரி தான். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா என்னோட கோபி என்ன நிறைய டைரக்டர்ஸ் அங்கேருந்து தான் வந்தாங்க. அதனால் என் காலேஜுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசிக்காக தியேட்டர் ஆர்டிஸ்ட். நான் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டில் எனக்கு சாரோட பிளேலாம் நிறைய பார்த்துருக்கேன். இவரது சோமு சார் எல்லோரும் பார்த்துருக்கேன். நான் கோபியனை கூட இருந்தபோது நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக பாக்யராஜ் சார், நான் விழா படம் பண்ணும்போது அந்த ஆடியோ லஞ்சுக்கு சார் தான் வந்திருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் சார் விராட் கோலியோட ஆடு கிடச்சிது. எனக்கும் அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருக்கு ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு ட்ராமா. இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் மிஸ்டர் மதன் கோபால் அவர்களும் இந்த படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு பார்ட் 1 பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து இது பண்ணுங்கள். புதுசாக வர ப்ரொடியூசருக்கு நீங்கள் தான் அவங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காகவுமே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நானும் இப்போ பேசினார்ல ஸ்மைல் செல்வா, அவருமே ஒரு தனி ட்ராவல் இருக்கும். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கே ஓடுறேன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம். ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. March 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எதுலலாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னை இன்ட்ரோ பண்ண ராகவன் அவர் தான் தம்பிதுரை டேரக்டர் இன்ட்ரோ பண்ணி விட்டாப்புல.
வெறும் 18 பேஜில் தான் இந்த கதை வந்தது இங்கே என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது. ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் வீடியோ பண்ணலாமான்னு தான் வந்தார் ஃபஸ்ட்டு. என்கிட்ட வரும்போது ஒரு சாங் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக்கல் வீடியோ போச்சு. அந்த 18 பேஜில் வெறும் பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பைலட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, இல்லை ஜி நான் ஒரு படமாக பண்ண போகிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அன்றைக்கி வந்து ட்ராமாவாக நிற்குது இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ. படம் பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 21st ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோட சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டாடி உங்கள் எழுத்து மூலமாக ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவனை கூட கிளப்பி தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான், யூடியூப்பில் வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்டு விஜயதாரணி மேம், அவங்கள நான் வந்து அரசியல் மேடையில் தான் பார்த்துருக்கேன். சினிமா மேடையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா மேம். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் அ வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள். எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பார். அந்தளவுக்கு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்டு நீங்கள் உட்காருங்க. ஸோ அண்ட் லைஃப்பில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல் தடவையாக அதில் இறங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சினிமா வந்து கேட்கவே வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவை தாண்டி அதை தாங்கி நின்று அதுலேருந்து பயந்து ஓடாமல் பின்வாங்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு வெற்றியாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராமாவை தாங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் தான். ஸோ இந்த ட்ராமாவும் அந்த ஸ்வீட் ஜேர்னியை போய் அடையும், அந்த மெமரிஸை அடையும். இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரூமா பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ராதாரவி சாரும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல்கள் வந்து என்னை மட்டும் திருப்திப்படுத்தாமல் ராதாரவி சார் அந்த காலகட்டத்தில் இருந்து வர்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரையும் வந்து அதை திருப்திப்படுத்தியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரெய்லர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை விட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற இளமாறன் சார், அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படத்தில் இருக்கிற அந்த படத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட இளமாறன் சார் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பழுத்த அனுபவம் உடைய ஒரு நபர். ஆர்எஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்னியில் ஈபியாக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சோனி என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் ஒர்க் பண்ணி அந்த அனுபவத்தோடு திரையுலகுக்கு வந்து தயாரிப்பாளராக ஒரு விநியோகஸ்தராக உள்ளே வராரு. உள்ளே வரும்போது அவருக்கு வந்து ஒரு படத்தை, நல்ல படத்தை, அதுவும் மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படத்தை தெரிவு செய்கிறதுல வந்து ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குன்றதை நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு படம் வந்து பார்த்துட்டு வெளியில் வருவார், வந்துட்டு டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவார், வெற்றி இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த படத்தை நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து தியேட்டரில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை உள்ளே கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதில் 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் வந்து வருதுன்னா அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா முதற்கொண்டு அவர் வச்சுருப்பார். ஸோ அவர் மேலே எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மேடையில் இன்னொரு விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்ணுறேன். இளமாறன் சார் இன்னொரு 5 வருடங்களில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து நிற்பார். இந்த ட்ரூமா படத்தோடைய குருவுக்கு, அப்புறம் தம்பிதுரை, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதீப் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் ப்ளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் பிரஸ்னா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்கு அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் பிரஸ்னா. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக ஓடணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.